ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்று செராய் பீச் எல்லாம் போயிட்டு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தேன். யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், யாரும் இது பண்ணல. இன்றைக்கி வந்து என்னென்னா, கிழங்கா மீனில் வறுவல் ஏற்கனவே நம்ம சேனலில் ரெசிபி போட்டிருக்கேன். இது குழம்பு. கிழங்கா மீன் வந்து வெள்ளைக்கிழங்கா இந்த மாதிரி இருக்குது. நான் போன டைம் வறுவல் அப்பவே சொல்லியிருந்தேன், நான் இப்போ தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு. இது டேஸ்ட் வைஸ் எனக்கு வந்து மற்ற மீனை விட அந்த ஜிலேபியெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு இது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. பொட்டாசியம், மெக்னீஷியம், என்னென்னமோ இரும்பு சத்து அப்புறம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மீனில் ஒமேகா 3ங்கிறது நிறைய எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மீனில் நிறையா இருக்குது. இடையில சாப்பிடுங்க, வாரத்தில் 2 டைம்ஸாவது எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் கிடைக்கிறப்ப பண்ணியாச்சு. இதில் தலை, வால், கொஞ்சம் பீஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி தான் தெளித்து பரட்டி வைக்கிறேன். அது வந்து நம்ம இந்த குழம்புக்கு வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அதெல்லாம் செய்கிறதுக்குள்ளேயே அது கொஞ்சம் ஊறி கிடச்சிரும், உப்பு பிடிச்சிரும். ஏன்னா உருண்டையாக மீன் இருக்கும்போது உள்ளே உப்பு இறங்கலைன்னா நல்லா இருக்காதுன்ட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் நல்லா யூஸ் பண்ணுங்கள். உரிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படாமல் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து எப்போவுமே உங்களுக்கு எதுவுமே இதாகாது, நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம், அதேமாதிரி ஒரு 10-12 பல் பூண்டு இதெல்லாம் எடுத்து மண் சட்டியில் எண்ணெயோ எதுவுமே விடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த இதுலேயே வதக்கிட்டே இருக்கணும். அந்த வதக்கிட்டே இருக்கும்போது அதுலேயே நம்ம எண்ணெய் விடாமல் வதக்கும்போது ஒரு மாதிரி வரும் பார்த்திங்களா, நல்லா வதங்கி அது மாதிரி வரணும். நான் இப்போ காமிச்ச கருப்பாக இருந்தது வந்து கொடம்புளி போட்டு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். கேரளா ஃபேமஸ் கொடம்புளி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்த்து வைஸ் வந்து அந்த கொழுப்பெல்லாம் கரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் வந்து குழம்புல போட்டு இது நல்லா அலசிட்டு நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதான் காமிச்சிருந்தேன். நல்லா நான் இந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டு நல்லா வந்து வெறும் வானலியில் வடசட்டியில் வறுத்ததுக்கப்புறமா அப்புறம் தான் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ நம்ம ஊற்ற போகிறோம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் விட்டு செய்கிறேன். நல்லெண்ணெய் வந்து நமக்கு அந்த வெங்காயம் தக்காளியில் வதங்களோ கொஞ்சம் ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் நான் காமிச்ச 3ல் 1 வந்து எடுத்து வச்சாச்சு. அது வந்து வணக்கும் போது போடுறதுக்கு இந்த 2 எண்ணத்தை வந்து இந்த மாதிரி வணக்கி அரைக்கிறதுக்காக, மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்காக 2 தக்காளி. இப்போ பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயத்துக்கு கூட 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்குறதுக்காகத்தான். தக்காளி வதங்கணும் சீக்கிரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா வதங்கிக்கும். இது வந்து குருமிளகு தூள் போட்டிருக்கேன். இது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வரும். உங்கள் காரத்தை அனுசரித்து நீங்கள் போட்டுக்கோங்க. குருமிளகும் போட்டு நல்லா வதக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு ஐட்டத்தையுமே நம்ம போட்டு வதக்க தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மொத்தமாக கொட்டிட்டு ஒரு டைம் வதக்குவோம். இது வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் அந்த வதங்கின மாதிரி ஆகும்ல, வெந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் அது மாதிரி பண்ணிவிட்டு சேருங்க. இது வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட அந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா இது மல்லித்தூளும் தனியாத்தூள் சொல்லுவோம் இல்லையா, கொரியாண்டர் பவுட்ரு, அது கொரியாண்டர் பவுட்ரு, அந்த வரமிளகாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு ஏற்கனவே வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு பக்கம் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். அதனால் இங்கே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம வீட்டு காரம் அதிகங்கிறதுனால அதுவும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தனியா வந்து ஒரு கம்மியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால தனியாக ஃப்ளேவர் இருந்தால் அந்த குடம்புளி போடும்போது நல்லா இருக்குங்கிறதுக்காக அளவாக தனியாத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறதுக்கப்புறமா கொத்தாக 4-5 இனுக்கு கருவேப்பிலை அப்போயே செடியிலேருந்து பறிச்சதையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி காம்போடு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உருவி போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி வதங்கினா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் எண்ணெய் வந்து நான் இந்த தடவை எல்லாமே நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். தேங்காய் எண்ணெய் குழம்புளி போட்டு செய்யும்போது நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து நல்லெண்ணெயில் செய்கிறது பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லெண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். சீரகம், கடுகு, வெந்தயம், சோம்பு போடுங்க. கண்டிப்பாக இந்த சோம்பு போட்டு இது செய்வோம். மற்ற நேரத்துலலாம் வெந்தயமும் கடுகும் மட்டும் போடுவோம். சோம்பு போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். குடம்புளி போடுறது வந்து இது வந்து தூக்கி கொடுத்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட அது பொரிஞ்சதுக்கப்புறமா இங்கே ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து சேர்த்துருக்குறேன். ரொம்ப பொடியாக இருந்தால் நான் கட் பண்ண மாட்டேன், அது உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்லா வதங்கிக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட நம்ம 3 தக்காளியில் 2 எண்ணம் அரைக்கிறதுக்கு வதக்கிட்டோம். இப்போ வந்து இது கூட ஒரு தக்காளி போடுறேன். குடம்புளியோட புளிப்பு நம்ம முழுசாக தான் போடுறதுனால இந்த தக்காளியும் போடும்போது சூப்பராக இருக்குங்க. அதுவும் கிழங்கா மீன் கூட சேர்த்து செஞ்சப்போ செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. 3 பச்சை மிளகாய் அதையும் வந்து நல்லா கீறிட்டு
போட்டிருக்கேன். இது எல்லாம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா வதங்கி கிடச்சிரும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதக்க உங்களுக்கு எந்த டிஷ்ஷுமே உங்களுக்கு வதங்க தான் டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம அவசரமாக என்ன தான் பண்ணாலும் அந்த வதங்குறதுல தான் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, அது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரோடவே நல்லா அலசிட்டு அப்படியே ஊற்றிருக்கேன். ஏன்னா இது தண்ணி மாதிரி நம்ம வச்சோம்னா தான் சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு உப்பும் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டாச்சு. நல்லா மூடி வச்சுருந்தேன். நல்லா சல நல்லா கொதிக்குது பாருங்கள். மீனெல்லாம் போட்டுறவே வேண்டாம் இந்த சமயத்தில். ஏன்னா எப்போவுமே பச்சை வாசம் அந்த ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த 3 துண்டு கழுவிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே தண்ணியோடு சேர்த்து குழம்புளியை அதில் போட்டுக்கலாம். இந்த குழம்புளியை வந்து நம்ம நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த குழம்பெல்லாம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து எடுத்து கூட கழுவி வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இதோட மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப அதிகம் குடம்புளியில். நம்ம வந்து இதில் இப்படி போட்டுற போகிறோம். அதோடு எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். எதுவுமே ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மற்ற புளியை விட இந்த புளி உடம்புக்கும் நல்லது, ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும். ஆனால் இந்த டேஸ்ட் ஒரு சிலருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அது பழகிட்டிங்கன்னா சரியாயிடும். ஆனால் ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிற குடம்புளிங்க. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதுவும் போட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மீனுக்கும் உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ ஒரு தடவை பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சலன்னு நல்லா கொதிச்சுதுன்னா அந்த எண்ணெய் லைட்டாக பிரிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே பிரிஞ்சு வரும். இது வந்து ஒரு 7-8 நிமிஷத்துலேயே இந்த மீனெல்லாம் வந்து குட்டி குட்டி துண்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் தான். ரொம்ப கெட்டியான தோல் இருக்கிற மீன் கிடையாது. அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் நான் வச்சுருந்தேன் லைட்டாக திறந்த மாதிரி, ஏன்னா பொங்கிடும்னு சொல்லிட்டு. நல்லா மீன் எல்லாமே வெந்துருச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூடி வச்சு இடையில இது பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா அந்த இறங்கி கிடைக்கணும். குடம்புளியும் போட்டிருக்குறோங்கிறக்காக தான். இப்போ எனக்கு எடுக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா மீன் துண்டுகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எப்பவும் போல் மலைச்சாரல் மாதிரி மல்லி இலையை தூவிக்கலாம். இதை நான் ரைஸோட சாப்பிட்றதுக்கு கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா குடம்புளி வந்து நீங்கள் சாப்பிட்டதில்லை, சேர்த்துறது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்கா மீன் குழம்பு இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டா.